السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وآله وصحبه وبارك وسلم. فقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال النبي عليه الصلاة والسلام. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم، فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر ذنب العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் உலகில் பிறக்கச் செய்து, பல நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத, அவர்கள் பெறாத, சரியாக சொல்வதானால் அவர்களுக்கு அல்லாஹ் தராத நற்பெரும் பாக்கியம் இந்த உம்மத்தை முஹம்மதியா. இதை நம்ம அவர்களுக்கு கேட்காமல் தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாவதாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக இரட்சகர் நபிகள் கோமான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை அப்படியே அடிபெறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், அஇம்மாக்கள், அவுலியாக்கள், நபர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் அமரவிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் பல ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து வருகிற இந்த இந்திய திருநாட்டில் பல சட்டங்கள் மாற்றப்பட்டும், அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சில சமயத்தார்களை, இனத்தார்களை, அவர்களை மட்டுமே ஒரு மையப்பொருளாக வைத்து அவர்களுக்கு என ஏதாவது ஒரு நல்லதல்ல ஒரு தீயதை செய்ய வேண்டும் என்கிற நோக்கில் பல ஆட்சிகள் மாறி மாறி வந்த பொழுதும், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமியர்கள் இன்னும் இஸ்லாம் அல்லாத இன்ன பிற சமயத்தை சார்ந்தவர்களுடைய ஒற்றுமையினால் அந்த அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் உடைத்தெறியப்பட்ட ஒரு வரலாறு நமது இந்தியாவிற்கு சொந்தமானது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் பொது சிவில் சட்டம் என்கிற பெயரில் இஸ்லாமியர்களை, கிறித்துவர்களை, இன்ன பிற சில மக்களை இந்த இந்தியாவிலிருந்து வெளியே துரத்த வேண்டும் என்கிற நோக்கில் இந்திய பொது சிவில் சட்டம் என்கிற பெயரிலே ஒன்றை முயற்சி செய்தார்கள். அதில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அதை எதிர்த்ததினால் ஷாஹீன்பாக் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி தங்களுடைய கண்டனங்களை, தங்களுடைய எதிர்ப்புகளை முன்வைத்ததினால் அந்த திருத்த சட்டங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் முத்தலாக் என்கிற பெயரில் இஸ்லாமியர்களுடைய ஷரீஅத்தினுடைய சட்டத்திலே கை வைத்தார்கள். அல்லாஹ்வின் கிருபையால் அதிலும் நமது இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள். இப்படி மாறி மாறி இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில், குறிப்பாக தன்னுடைய உயிரை விடவும் உயர்வாக அவர்கள் கருதுகிற இந்த ஷரீஅத்தை, இந்த தீனை எப்படியாவது நிலை குலைத்து விட வேண்டும், இதிலிருந்து பலரை வெளியேற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு முனைப்பில், முயற்சியில் மத்திய ஆளும் அரசு இப்பொழுது பல நாட்களாக, பல காலங்களாக முயற்சி செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஒரு
மசோதாவை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். வக்ஃபு வாரிய அந்த விஷயத்திலே, வக்ஃபினுடைய விஷயத்தில் ஒரு திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற பெயரில் வக்ஃபுகளின் மீதான சட்ட திருத்த மசோதா நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மசோதா, வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவில் அதற்கு எதிராக இஸ்லாமியர்களும் இன்ன பிற கட்சிகளும் இன்ன பிற சமயத்தார்களும் எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததினால் அதை வேறு ஒரு போங்கிலே அவர்கள் திருப்பி வைத்திருக்கிறார்கள். அதிலும் அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை தருவானார் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் வக்ஃபுடைய விஷயத்திலே அவர்கள் எப்படி கை வைக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த வக்ஃபு அதற்கு சொந்தமான சொத்துகள் மொத்தம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் அறிந்தால் அவர்கள் ஏன் இந்த விஷயத்திலே இப்படி கை வைக்கிறார்கள் என்பது நமக்கு புலப்படும். கண்களை உறுத்துகிறது வக்ஃபினுடைய சொத்துகளின் எண்ணிக்கை. காரணம் என்னவென்றால், மத்திய அரசின் அதிகாரிகள் வட்டாரம் கூறுகிற பொழுது கடந்த 2009 வரையிலும் வக்ஃபுகளிடம் இருந்த மதிப்பு சொத்து எவ்வளவு என்றால் வெறுமனே 3 லட்சம் நிலங்கள். அந்த 3 லட்சம் நிலங்கள் 4 லட்சம் ஏக்கர் அளவில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் 13 வருட காலத்திலே அதனுடைய அளவு எந்த அளவு மிக உயர்வாக மாறிப்போனது என்றால் 8,72,292 எண்ணிக்கையில் இடங்களும், அந்த இடங்கள் சுமார் 8 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த வக்ஃபுக்கு சொந்தமான இடம் என கணக்குகள் இப்பொழுது சொல்கிறது. இவ்வளவு மிக உயர்ந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை இதில் ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் என்கிற பெயரில் கை வைத்து அதை இஸ்லாமியர்களுக்கு அது போய் சேராமல் அதை அப்படியே தன்னுடைய விஷயத்திற்காக அல்லது தன்னுடைய பேக்கெட்டிலே போட்டுக்கொள்வதனுடைய முயற்சி தான் இந்த வக்ஃபினுடைய விஷயத்தில் சட்ட திருத்த மசோதா என்கிற பெயரில் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்த மசோதாவில் என்னென்ன புதிய திருத்தங்களை எல்லாம் கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்றால், இதற்கு முன்னால் இந்த வக்ஃபு வாரியத்திலே பொறுப்பாளிகளாக பெண்கள் கிடையாது, இனிமேல் பெண்களும் உள்ளே வரலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். வக்ஃபு செய்வதவர்களுடைய தன்னுடைய சொத்து கணக்குகளை இதுவரையிலுமே அவர்கள் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த தேவையில்லை. ஆனால் இதற்கு மேல் இந்த சட்டம் நின்றது என்றால் தன்னிடத்தில் என்னென்ன சொத்துகள் உண்டு, தனக்கு என்னென்ன வருமானங்கள் உண்டு, நிலையான சொத்து என்ன, அசையும் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன, இப்படி தன்னுடைய எல்லா சொத்து பத்துகளுடைய கணக்கையும் எல்லா வருமானத்தினுடைய கணக்கையும் அரசாங்கத்தினுடைய கையிலே கொடுக்க வேண்டும். இது போன்ற பல விஷமத்தனமான ஒரு செய்திகளை இதனுடைய உள்ளே வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 3 இஸ்லாமிய எம்பிக்கள் இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்களில் இருக்கிறார்கள். வருடம் ஒவ்வொரு ஆட்சி ஆரம்பிக்கிற பொழுதும் மாறுகிற பொழுதும் பொறுப்பு மாறுகிற பொழுதும் 3 இஸ்லாமிய எம்பிகள் இந்த வக்ஃபு வாரியத்திலே பொறுப்பாக இருப்பார்கள். ஆனால் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா வந்துவிட்டால் இஸ்லாம் அல்லாதவர்களும் அந்த பொறுப்பிலே அமரக்கூடும் என்கிற வண்ணத்தில் இது போன்ற செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த விஷயத்தில் கை வைத்திருக்கிற இவர்களுக்கு பாதகமான ஒரு நல்ல ஒரு முடிவை அல்லாஹ் தஆலா தருவானாக. இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஒரு முடிவை அல்லாஹ் தஆலா தருவானாக. இந்த வக்ஃபு என்று வந்தால் அதனுடைய விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்திகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வக்ஃபு பொதுவாக 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று, நல்ல காரியங்களுக்காக பொதுவாக வக்ஃபு செய்வது. இரண்டாவது, தன்னுடைய சந்ததியினருக்காக தன்னுடைய சொத்தை வக்ஃபு செய்கிறேன் என நியத்து செய்து அவர்களுக்காக வக்ஃபு செய்து கொடுப்பது. இந்த 2 வகையாக வக்ஃபுகளை பிரிக்கிறார்கள். இந்த வக்ஃபில முதலில் கையை வைத்தவர்கள் யார் என்று பார்த்தால் ஆங்கிலேயர். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி வரையிலுமே இந்த இந்தியாவில் முகலாயர்களுடைய ஆட்சி நல்ல முறையில் நிகழ்ந்து வந்தது. அவர்களுடைய வஃபாத் ஏற்பட்டதற்கு பின்னால் இந்த இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கால் பதிக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தினுடைய கொள்கை விஷயத்திலோ அல்லது இஸ்லாத்தினுடைய ஷரியத் விஷயத்திலோ அவர்கள் கை வைக்கவில்லை.
மாறாக வேறு விஷயங்களிலே அவர்கள் கை வைக்கிறார்கள். அப்படி கை வைத்த பொழுது இந்த வக்ஃபு வாரியத்தையும் அவர்கள் உள்ளே நுழைந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னது என்னவென்றால், 2 வகையாக நீங்கள் பிரிக்கிற இந்த வக்ஃபில் முதல் வகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நற்காரியங்களுக்காக நீங்கள் வக்ஃபு செய்கிறீர்களே, இது அரசாங்கத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் தன்னுடைய சந்ததிகளுக்காக நீங்கள் வக்ஃபு செய்கிறீர்களே, இது அரசாங்கத்திற்கு எதிரானது என அந்த ஆங்கிலேயர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் 1838ஆம் ஆண்டு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இப்படி கொண்டு வரப்பட்டது. சந்ததிகளுக்கான வக்ஃபு சட்டம் இந்த அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் முரணானது, எனவே அதை நீங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும். மீண்டும் 1873ஆம் ஆண்டு மும்பை ஹைகோர்ட்டிலே போடப்பட்ட தீர்ப்பு இதே போலத்தான் வந்தது. அதற்கு பின்னால் 1894 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி நீதிமன்றம் ஆங்கில மொழியை அடிப்படையாக வைத்து ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹைராத் என்கிற வார்த்தை அதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹைராத் என்ற வார்த்தை நலவிற்காக என்கிற அர்த்தத்தை நலவிற்காக என்கிற அர்த்தத்தை தரும். இந்த ஹைராத் நலவு என நீங்கள் வைத்தால் ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் தருகிற நற்காரியங்களுக்காக செய்கிற வக்ஃபு தான் இந்த ஹைராத் என்கிற வார்த்தைக்குள் வரும். மாறாக தன்னுடைய சந்ததிகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வக்ஃபு செய்வது எப்படி ஹைராத் என்கிற நலவு என்கிற அர்த்தத்தில் வரும். எனவே இந்த இரண்டாவது சந்ததிகளுக்காக தருகிற இந்த வக்ஃபும் செல்லுபடி ஆகாது என்கிற ஒரு தீர்ப்பை ஆங்கிலேயர்கள் முதலாக கொண்டு வருகிறார்கள். ஆக இந்த வக்ஃபினுடைய விஷயத்தில் முதலாக கை வைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அதை பின்தொடர்ந்து வருகிற இப்பொழுது இருக்கிற பாசிச அரசு, மத்தியை ஆளுகிற அரசு நேற்றைய தினத்திலே வக்ஃபு திருத்த சட்ட மசோதா என்கிற பெயரில் நமது இஸ்லாமிய ஷரியத்தில் இருக்கிற ஏழை எளியோர்களுக்காக, நல்லோர்களுக்காக, வறியோர்களுக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய காசு பணங்களை நான் தருகிறேன் என பொது சொத்தாக வைக்கிற அந்த வக்ஃபினுடைய விஷயத்தில் நேற்றைய தினம் அவர்கள் திருத்த சட்ட மசோதா கொண்டு வருகிறேன் என்கிற பெயரிலே கை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த இஸ்லாமிய வரலாற்றில் வக்ஃபு முதலாக செய்தவர்கள் யார் என்று வரலாற்றை நாம் ஆராய்கிற பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இந்த இஸ்லாத்தில் முதலாக வக்ஃபு செய்தார்கள் என கிதாபுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு சமயத்தில் ஹைபர் போரின் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கனிமத்தாக ஒரு நிலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நிலத்தை பார்க்கிறார்கள். மிகவும் விலை உயர்ந்த நிலம். வருங்காலங்களில் இதனுடைய மதிப்பு மிக பல மடங்காக கூடும். எனவே உமர் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகை தந்து சொல்லுவார்கள், யா ரசூல் அல்லாஹ், ஹைபர் போரில் இப்படி ஒரு நிலம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இதனுடைய மதிப்பு வருங்காலங்களில் எங்கோ போகும். எனவே இதை நீங்கள் சொல்கிற வண்ணத்தில் நான் பயன்படுத்தலாம் என ஆசைப்படுகிறேன், யா ரசூல் அல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலத்தை உங்களுடைய பொறுப்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதன் மூலமாக வருகிற வருமானத்தை நீங்கள் ஏழை எளியோர்களுக்காக நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என பெருமானார் ரசூலுல்லாஹ் ஆலோசனை செய்த பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதை தன்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொண்டு இதில் வருகிற வருமானங்களை ஏழை எளியோர்கள், வறியவர்கள், கடனாளிகள், வழிபோக்கர்கள், திருமணமாக வயது வந்தும் மனம் முடிக்க முடியாத நிலையில் இருக்கிற குமரிகள், இது போன்ற மக்களுக்காக இதனுடைய லாபத்தை செலவு செய்ய வேண்டும் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதனுடைய விஷயத்திலே ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதலாவதாக இஸ்லாத்திலே வக்ஃபு செய்தவர் என்று வருகிற பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தான் இந்த இஸ்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறது. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே 4வது ஜுஸுவினுடைய ஆரம்ப ஆயத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவார், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகிற, உங்களுக்குன்னு ஒரு பொருள் விருப்பமா இருக்கும் இல்லையா, அந்த பொருளை நீங்க சதகா செய்கிற வரையிலும் உங்களுடைய நற்காரியங்கள் எதுவும் கெட்டு போகாது என அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே
இந்த ஆயத்தை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்திய பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் ஓடி வருவார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்கிற பொழுது சஹாபாக்களில் உயர்ந்த செல்வந்தராக இருந்த சஹாபாக்களில் ஒருவர் சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. மிக அதிகமான சொத்து பத்துகளை வைத்திருந்தார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு என விருப்பமான சொத்துகளிலே மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்னவென்றால் ஒரு தோட்டத்தை, பைரஹா என்கிற ஒரு தோட்டத்தை குறிப்பிட்டு இந்த தோட்டம் எனக்கு ரொம்பவும் பிடித்த தோட்டம் என அவர்கள் சொல்லுவார்கள் அடிக்கடி. காரணம் என்னன்னா, இந்த தோட்டத்துல தான் அப்பப்போ பெருமானார் ரசூலுல்லாஹ் அதனுடைய மரத்தினுடைய நிழலடியில் அமர்ந்து இலை பாருவார்கள். அந்த மரத்தினுடைய கனிகளை பெருமானார் ரசூலுல்லாஹ் உட்கொள்வார்கள். அந்த தோட்டத்தில் இருக்கிற கிணறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துவார்கள், நீர் அருந்துவார்கள், உது செய்வார்கள். இதுபோல பெருமானாருடைய தொடர்பு அந்த தோட்டத்திலே அதிகமாக இருந்ததினால் வைரஹா என்கிற இந்த தோட்டம் தான் என்னுடைய சொத்துகளிலேயே எனக்கு மிகவும் பிடித்தமானது என அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஆயத்தை நீங்கள் விரும்பியதை தான் சதகா செய்ய வேண்டும் என அல்லாஹ் சொன்ன பொழுது நேராக ஓடி வந்து பெருமானாரிடத்தில் சொல்லுவார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப பிடித்தமான என்னுடைய சொத்து அப்படின்னு வந்தா நீங்க அடிக்கடி வந்து இடைப்பார்வீர்களே, ஓய்வெடுப்பீர்களே, கனிகளை உட்கொள்வீர்களே, கிணறை பயன்படுத்தி நீர் அருந்துவீர்களே, உது செய்வீர்களே, அந்த தோட்டம் என்னுடைய சொத்துகளில் ரொம்ப எனக்கு பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். அதனால் அல்லாஹ் சொன்னதற்கு இணங்க இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்விற்காக நான் சதகா செய்கிறேன், வக்ஃபு செய்கிறேன் என கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். ஆக வக்ஃபு என்பது இஸ்லாமியர்களுடைய பாரம்பரிய அமல்களில் ஒன்றாக இப்பொழுது வரையிலும் வந்து இருக்கிறது. இந்த வக்ஃபில பெரும்பான்மையாக இப்பொழுது பள்ளிக்காக, மதரசாவிற்காக, இறை இல்லங்களுக்காக, யதீம்கானாவிற்காக என்கிற பெயரில் தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய செல்வங்களை எல்லாம் சதகா செய்து வக்ஃபு செய்கிற வழிமுறைகள் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் தன்னுடைய காலத்தில் எப்படியெல்லாம் வக்ஃபு செய்தார்கள் தெரியுமா? எத்தனையோ சஹாபாக்கள் தாங்கள் வாழ்கிற வீட்டை, எனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்ல, அல்லாஹ்விற்காக என்னுடைய வீட்டை இந்த இஸ்லாத்திற்காக நான் வக்ஃபு செய்கிறேன் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பல சஹாபாக்கள் தன்னுடைய வீடுகளை வக்ஃபு செய்ததாக ஹதீஸுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய விவசாய விளை நிலங்களை எடுத்து வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து, யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் இது எங்களுடையது கிடையாது, அல்லாஹ்விற்காக நாங்கள் சதகா செய்கிறோம், வக்ஃபு செய்கிறோம், இது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த சொத்துக்களை, விளை நிலங்களை யா ரசூலல்லாஹ் நாங்கள் தருகிறோம் என பல சஹாபாக்கள், இது போன்ற சஹாபாக்கள் கொண்டு வந்த ரசூலுல்லாஹ்விடத்தில் கொடுத்த செய்திகளும் உண்டு. இன்னும் சில சஹாபாக்கள், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள். அவர்கள் தான் சம்பாதித்த காசுகளில் குதிரைகளை, ஒட்டகைகளை, போர் ஆயுதங்களை, வாளை, கேடயங்களை, இது போன்ற அனைத்தையும் வாங்கி வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்பவர்களுக்காக இதை நான் வக்ஃபு செய்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சதகா செய்ததாக ஹதீஸுகள் நம்மிடத்திலே கிடைக்கின்றன. இது மட்டுமல்ல, பல இடங்களில் பொறுப்பிலே அமர்த்தப்பட்ட சஹாபாக்கள் ஆறுகளை உருவாக்கி அந்த ஆறுகளை மக்களுடைய பயன்பாட்டிற்காக நாங்கள் வக்ஃபு செய்கிறோம் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே அதை வக்ஃபாக கொடுத்த செய்திகளும் உண்டு. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் அபூ வக்காஸ், சஅத் இப்னு அபூ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே ஒரு ஆற்றை உருவாக்குகிறார்கள், ஒரு ஆறை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பஸராவின் என்கிற ஒரு நாட்டிலே, ஊரிலே ஒரு ஆறை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இந்த இருவரும் இரு ஆறுகளை ஏற்படுத்தி இதை மக்களுடைய பயன்பாட்டிற்காக எவ்வித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக அல்லாஹ்விற்காக நாங்கள் வக்ஃபு செய்கிறோம் யா அமீருல் முஃமினீன் என
ஏதாவது ஒரு பொருளை அல்லது ஒரு சொத்தை, வீடோ அல்லது நிலமோ இடமோ கடையோ, இதை போய் பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் வக்ஃபில் வராது. செய்தனா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் செய்தது போல் இஸ்லாமியர்களுக்கு பயனாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் வக்ஃப் செய்வதற்கு இந்த இஸ்லாம் அனுமதி தருகிறது என்பதை நம்மில் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நபர்களுடைய விஷயத்திலே பேசுகிற பொழுது, ஒருவர் மரணித்து விட்டால் 3 விஷயங்கள் அவரை பின்தொடரும் என ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த 3இல் முதலாவதாக பெருமானார் சொன்னது நிரந்தர தர்மம் என ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இரண்டாவது பெருமானார் சொன்னார்கள் பயன் தரும் கல்வி. மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தன்னுடைய பெற்றோருக்காக துஆ செய்கிற சாலிஹான பிள்ளை. இந்த 3ம் ஒருவருடைய மரணத்திற்கு பின்னாலும் பயன் தரும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னது நிரந்தர தர்மம். அவர் மரணித்து போனாலும் சரி, அவருடைய மஹ்ஷரிலே அவர் மீண்டும் எழுப்பப்படுகிற வரையிலும், கபரிலே அவர் இருக்கிற காலமெல்லாம் அந்த தர்மம் அவருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை வக்ஃப் என நமது இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்விற்காக, பள்ளிக்காக, இறை இல்லங்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய இடங்களை, நிலங்களை, தன்னுடைய பொருட்களை எல்லாம் யார் அல்லாஹ்விற்காக என அதை கொடுத்து விடுகிறாரோ, அதன் மூலமாக பயன் பெறுகிற எல்லா நபர்களுடைய நன்மைகளும் யார் அல்லாஹ்விற்கு வக்ஃப் செய்தாரோ அந்த நபருக்கு மரணித்த பிறகும் கூட, மஹ்ஷரில் எழுப்பப்படுகிற வரையிலும் கூட அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என ரசூலுல்லாஹ் முதலாவதாக நிரந்தர தர்மம், நிலையான தர்மம் என ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த வக்ஃபை தான் பெருமானார் சொன்னார்கள் என்கிற ஒரு செய்தியை இமாம்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இப்படி உயர்வான ஒரு அமல், உயர்வான ஒரு நன்மையான காரியங்களை இந்த இஸ்லாம் ஏற்படுத்தி அதில் தன்னுடைய மக்களை பயணப்படுத்தி கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் எல்லோரும் பயனாளர்களாக இருந்தார்கள், பயன் பெறுபவர்களாக இருந்தார்கள். அந்த விஷயத்தில் இப்பொழுது இருக்கிற மத்தியை ஆளுகிற அரசு கொண்டு வந்து அதில் ஒரு திருத்த சட்டத்தை நாங்கள் வைக்கிறோம் என சொல்லி அதில் பல விஷமத்தனமான கருத்துக்களை உள்ளே கொண்டு வந்து புகுத்தி அதில் இருக்கிற ஏராளமான நன்மைகளை எல்லாம் வெளியே கடத்தி நாங்கள் சொல்வது போல் இனிமேல் இருக்க வேண்டும் என இந்த வக்ஃபினுடைய விஷயத்திலும் ஒரு மசோதாவை கொண்டு வந்தவர்கள் வைக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் இன்னொரு ஷாஹீன் பாக்கிற்கு ரெடியாக வேண்டும். எப்படி பொது சிவில் சட்டத்தில் இந்த இந்தியா முழுவதுமே எல்லா மக்களும் இஸ்லாமியர்கள், இன்ன பிற சமயத்தை சார்ந்தவர்கள் என எல்லோரும் ஒன்று கூடி கைகோர்த்து நின்று அதற்கு எதிர்ப்பை நாம் வெளிப்படுத்தினோமோ, எப்படி தன்னுடைய ஷரியத்தினுடைய விஷயத்தில கை வைத்த பொழுது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நாம் அவர்களை எதிர்த்தோமோ, தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினோமோ, அதுபோல் இந்த விஷயத்திலும் வக்ஃபினுடைய விஷயத்திலும் நம்மளுடைய எதிர்ப்புகளை நாம் வெளிக்கொண்டு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றால் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக இந்த ஷரியத்தினுடைய விஷயத்தில் அவர்கள் கை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நாமும் அமைதியாக இருந்தால் இந்த ஷரியத் இல்லாமல் போவதற்கு நம்மில் பலரும் காரணமாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எனவே வக்ஃப் என்ற விஷயத்திலே நேற்றைய தினத்தில் ஒரு சட்டத்தை நாங்கள் திருத்தம் செய்து கொண்டு வந்து தருகிறோம் என அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால், நாம் எல்லாம் நம்மளுடைய ஷரியத்தை உயிருக்கு மேலாக வைத்திருக்கிற ஷரியத்தினுடைய விஷயத்தில் நாம் எல்லாம் ரொம்பவும் பிடிப்பாக நம்மளுடைய எதிர்ப்புகளை நாம் வெளியே கொண்டு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் பேசலாம் என நினைத்த ஒரு தலைப்பு என்னன்னா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வருது. அது சம்பந்தமாக சில செய்திகளை பேசலாம் என யோசித்த பொழுது நமது நிர்வாகிகள் ஒருவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த செய்தி பலருக்கும் தெரியலை, நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நேரம் வருகிற பொழுது இதை பற்றிய தெளிவான கருத்துக்களை நாம் சொல்லுவோம். நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இன்னும் ஒரு 4-5 நாட்களில் ஆகஸ்ட் 15 இந்தியாவினுடைய சுதந்திரம் பெற்ற நாள் நம்மை நோக்கி வருகிறது. அந்த சுதந்திரத்தில் நம்முடைய இஸ்லாமியர்களுக்கும் இந்த இந்தியாவிற்கும் என்ன தொடர்பு,
என்பதை பற்றி நாம் எல்லாம் அறிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ மத்தியை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு உட்பட பல விஷமத்தனமான கூட்டங்கள் எல்லாம் இந்தியாவிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவர்கள் வந்தேரிகள், அவர்கள் இனிமேல் இங்கு இருப்பதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் என சொல்லி பல நேரங்களில் பலவிதமான சட்டங்களை இந்த இந்தியாவிற்குள் புகுத்துகிற ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் அதுவல்ல. இந்தியாவிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இஸ்லாம் உருவானது இந்தியாவில் தான். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மள பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், முதல் முஸ்லீம் அப்படின்னு பார்த்தா அரபு நாடுகளில் மக்கால மதீனாவில் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு நிலவரம் என்னவென்றால், முதல் முஸ்லீம் என்றால் யார்? முதல் முஸ்லீம் என்றால் யார்? கரெக்ட், மாம்சு சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பிகே சொல்லியிருக்காரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் முஸ்லீம் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த முதல் முஸ்லிமை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற பொழுது, நீங்க எல்லோரும் ஒட்டுமொத்தமா கீழே இறங்குங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவார். எப்போ சொர்க்கத்தில் அவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் தடுத்த கனியை அவங்க நெருங்கிய பொழுது அல்லாஹ் அவர்களை உலகத்தில் இறக்குகிறான். அப்படி இறக்கிய அந்த ஆயத்தை கூறுகிற பொழுது தஃப்சீர் இப்னு கஸீர் என்கிற கிதாபில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் தருகிற பொழுது, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாக இந்த பூமியில் இறக்கப்பட்ட பொழுது அவர்கள் அன்று இறங்கிய ஊர், இறங்கிய நாடு எதுவென்றால் இந்தியா என அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இலங்கை அப்போ இந்தியாவில் தான் ஒட்டி தான் இருந்துச்சு, கடல்ல இருந்து தனியாக போயிடுச்சு. அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க பாவம். இப்போ தனியாக இலங்கை தனிய நாடாக நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகில் இறக்கிய பொழுது இலங்கை இந்தியாவோடு அது சேர்ந்திருந்தது என்கிற வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய முதல் பூமி இந்த இந்தியா. அப்படியானால் முதல் இஸ்லாமியன் தோன்றிய நாடு எது? இந்தியா. அப்படின்னா இந்தியாவுக்கும் இஸ்லாமியனுக்கும் சம்பந்தம் இல்லையா? இந்தியாவுக்கும் இஸ்லாமிற்கும் சம்பந்தம் இல்லையா? இந்தியா இஸ்லாமை தன்னுடைய கைவசம் முதலிலே கொண்ட நாடு ஊரே இந்தியா தான். அதுக்கப்புறம் தான் மக்கா, மதீனா, அரபு தேசங்கள் அப்படி போகும். வரலாறு சொல்கிற அடிப்படையில் பார்த்தால் இந்தியா இஸ்லாமியினுடைய துவக்க இடம், இந்தியா இஸ்லாமியினுடைய கருவூலம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆக இஸ்லாம் இந்தியா என்று வருகிற பொழுது இந்தியா தான் இஸ்லாமியினுடைய சொந்த ஊர், சொந்த நாடு என்றால் இதில் இருப்பதற்கு, வாழ்வதற்கு அதிகமான கடமையும் தகுதியும் உள்ளவர்கள் யார் என்றால் இந்த இஸ்லாமியர்களாகிய நாம் தான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்படியெல்லாம் செய்திகள் இருக்க நம்மள இப்போ இருக்கிற பலரும் சொல்றது, வந்தேறீங்க, நீங்க எப்போவோ வந்தீங்க, இதுக்கு முன்னால் எங்களுடைய பாட்டை முப்பாட்டம் தான் இங்கே இருந்தான், நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஊரில் நீங்க வந்தீங்க, எங்களை அடிச்சு நீங்க ஆட்சியை அமைச்சீங்க, 700 வருடம் நீங்கள் ஆட்சியை அமைத்தீர்கள், இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். சரி, 700 வருடம் நம் ஆண்டோம் என்று அவர்களும் சொல்கிறார்கள். அந்த 700 வருட ஆட்சி காலத்தில் இந்த இஸ்லாமியனால் ஒரு பிற சமயத்தான் பாதிக்கப்பட்டான் என்று ஒரு வரலாறை காட்ட முடியுமா? இந்த இஸ்லாமிய முகலாயர்களால் வேற ஒரு சமயத்தை சார்ந்த, மதத்தை சார்ந்த நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற வண்ணத்தில் ஒரு வரலாறையாவது காட்ட முடியுமா? முடியாது. கடைசியாக இருந்த முகலாய மன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மறைவின் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் ஊர் மக்கள் எல்லோரும் வருகிறார்கள். இஸ்லாமியர், இந்து, கிறிஸ்டியன் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய தந்தைக்கு அப்புறம் இந்த இந்தியாவில் மன்னராட்சி இல்லைன்னு பேசிக்கிறாங்க, எங்களுடைய ஆசை உங்களுடைய தந்தைக்கு பிறகு நீங்கள் இந்த இந்தியாவை ஆள வேண்டும் என எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட தூய ஆட்சியை இந்த இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவிலே செய்திருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்கிறோம். தன்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்க ஆட்சி செய்யுங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக சொல்கிறார்கள் என நாம் யோசிக்கலாம். ஆனா இஸ்லாமியன் அல்ல, இஸ்லாமியல் அல்லாதவர்கள், பல கடவுள் கொள்கை கொண்டவர்கள், மனித உருவங்களை கடவுளாக ஏற்று வணங்குபவர்கள், இப்படி எல்லா சமயத்தார்களும் அவருடைய
அவருடைய கையை பிடித்து, நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு பின்னால் இந்த இந்தியாவை ஆள வேண்டும், எங்களுக்கு அரசர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட ஆட்சியை இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவில் நிலவி இருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்கிறோம். இப்பொழுதும் இந்தியா எங்களுக்கு சொந்தம் என பலரும் ஆட்சி பீடத்திலிருந்து சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சமயத்தை சார்ந்த, அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களே நீ ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல நேரங்களில் போராட்டம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆட்சி எங்கே, இவர்களுடைய ஆட்சி எங்கே? சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் ரொம்பவும் பரிசுத்தமான பாக்கியமான நாடு பூமி எது என்பது எனக்கு தெரியும். இன்னொன்று அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப தூய்மையான தண்ணீரை கொன்ற கிணறு எது, அதுவும் எனக்கு தெரியும். இன்னொன்று சொல்லுவாங்க, மூணாவது சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே பரிசுத்த தூய வாடை நறுமணம் எங்கிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, தூய பரிசுத்த பாக்கியமான பூமி அது ஹரம், மக்கா மஸ்ஜிதுல் ஹரம், அதை சுற்றி இருக்கிற பகுதிகள். இரண்டாவது தூய நீரை கொண்ட ஊற்று கிணறு எது, அது ஜம்சம்னுடைய கிணறு என அலி ரலியல்லாஹு சொல்லுவார்கள். மூன்றாவதாக அலி ரலியல்லாஹு, இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த நறுமணங்களை கொண்ட வாடை கொண்ட ஒரு ஊர் நாடு எது என்றால் அது ஹிந்து என அவர்கள் சொல்லுவார்கள். இந்தியா தான் உலகத்தினுடைய மிகவும் நறுமணமிக்க நாடு என அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு இறக்குகிற பொழுது சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து சில விஷயங்களை, சில பொருட்களையும் அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே இறக்கினான். ஒன்று ஹஜருல் அஸ்வத், மக்காவுடைய காபால பதிந்திருக்கிற ஹஜருல் அஸ்வத் இறக்குகிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹஜருல் அஸ்வத் இறங்குகிற சமயத்தில் பாலை விடவும் வெண்மையாக இருந்தது என ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மக்களுடைய பாவங்களை அதை உறிஞ்சி தன்னுடைய நிறம் முழுவதும் கருமையாகி போனது. எனவே அதனுடைய பெயரை கருப்பு நிற கல் என மாறி போனது என பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒன்று, ஹஜருல் அஸ்வதோடு சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இறங்கினார்கள். இரண்டாவது, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இறக்குகிற பொழுது நறுமணமிக்க மரங்களை அவர்களோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே இறக்கினான் என குர்ஆனினுடைய விளக்க உரையாளர்கள் சையதுனா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதை அடிப்படையாக வைத்து கூட சையதுனா அலி ரலியல்லாஹு இப்படி சொல்லி இருக்கலாம், உலகத்தில் மிக உயர்ந்த நறுமணம் கொண்ட நாடு பூமி எதுன்னா அது இந்தியா என அவர்கள் சொன்னதனுடைய விளைவு இதுவாக கூட இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த இந்தியாவும் இஸ்லாமியர்களும் என்று வருகிற பொழுது இஸ்லாமியர்களுடைய தாய் வீடு கருவூலமே இந்த இந்தியா தான். இப்பேற்பட்ட இந்தியாவை காப்பதற்கு தான் இப்படி தன்னுடைய ஊர், தன்னுடைய நாடு என் உயிரை விட மேலானது என இந்தியர்கள், இஸ்லாமியர்கள் யோசித்ததின் விளைவுதான் தன்னுடைய உயிரை, பொருளை, சொல்லுங்களை, சொத்து பத்துக்களை எல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்தியா கேட் என நம்ம எல்லோரும் அறியப்பட்டிருக்கிறோம். அதில் யார் யாரெல்லாம் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்களோ அவர்களுடைய பெயர்கள் சுமார் 96,000த்திற்கும் மேற்பட்ட பெயர்களை பதிந்திருக்கிறார்கள். அந்த பெயரில் போய் நம்ம படித்து பார்த்தா 61,000 சில்லற நபர்கள் இந்த இஸ்லாமியர்கள் தான் இந்த இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். மற்ற இருக்கிற 40% பேர் தான் இந்து, கிறிஸ்டின், இன்ன பிற சமயத்தை அப்படி எல்லோரும் வருவார்கள். ஒட்டுமொத்த 60%க்கும் மேலாக யார் என்று பார்த்தால் இஸ்லாமியர்கள் தான். அந்த பெயரில் ஒருவரை கூட இப்பொழுது ஆண்டு கொண்டிருப்பவர்களுடைய மூதாதையர்கள், பாட்டன், முப்பாட்டன் யாரும் கிடையாது என்றால் இந்தியா அவர்களுக்கு சொந்தமா, நமக்கு சொந்தமா? நமக்கு தான் சொந்தம் இந்தியா. எனவே இந்த இந்தியாவில் இருப்பதற்கு கடமைப்பட்டவர்களும் அதிக உரிமை உள்ளவர்களும் யார்? நாம் தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. 8ஆம் நூற்றாண்டில் ஒருவர் ஒட்டுமொத்த உலகையும் அவர் சுற்றி பார்க்கிறார். அதை சுற்றி பார்த்ததனுடைய அனுபவத்தை அவர் ஒரு கிதாபாக, ஒரு புத்தகமாக அவர் பதிவிடுகிறார். அந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிற ஒரு குறிப்பு என்னவென்றால், அந்த புத்தகத்தினுடைய பெயர்
ரஹீலா என்கிற பெயரிலே ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார். பயணம் என்கிற பெயரில் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பு என்னன்னா, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவில் தான் இறக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஏராளமான அடையாளங்களை நான் இந்தியாவினுடைய அந்த இலங்கை பகுதியிலே நான் பார்த்தேன் என அவர் சொல்லி குறிப்பிடுகிறார். அவர் ஒரு மலையை குறிப்பிட்டு அந்த மலையில தான் இறங்கினாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மலையை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னா, கடல் மட்டத்திலிருந்து மிக உயர்ந்த இடத்திலே உயர்வான அந்த மலையை அல்லாஹ் அதெல்லாம் வைத்திருக்கிறான். எப்படியோ கஷ்டப்பட்டு நானும் என்னுடைய குழு ஆட்களும் அந்த மலையின் மேலே ஏறிட்டோம். ஏறுனா மேகம் ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா அந்த மலையினுடைய உயரத்தை நாம் கணக்கிட வேண்டும். மேகம் ரொம்ப கீழே இருக்குது, அவ்வளவு உயர்ந்த மலை அது. அந்த மலையில போய் பார்த்தா ஒரு இடத்துல ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை குறிப்பிட்டு சொல்கிறார், அந்த மரத்தினுடைய இலையும் சரி பூவும் சரி எந்த காலத்திலும் ஒன்று கூட உதிர்ந்ததில்லை, உதிர்வதும் இல்லை என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறக்கப்பட்ட மரமாகத்தான் அது இருக்க வேண்டும். சொர்க்கத்தினுடைய மரத்தினுடைய இலைகளோ பூக்களோ எதுவும் உதிராது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக சொல்லுவார், ஒரு மலையின் மேலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாத சுவடு அந்த இடத்தில் இருக்கிறது என அவர் சொல்லி காட்டுகிறார். இப்படியெல்லாம் இருக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையில தான் வாழ்ந்தாங்களா, இப்பொழுது இருக்கிற இந்தியாவில் வாழலையா அப்படின்னு பார்த்தா அதற்கும் பல ஏராளமான வரலாற்று குறிப்புகள் உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய குடும்பமும் இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறது என்பதற்குண்டான ஆதாரங்கள் ஏராளமாக உண்டு. ராமேஸ்வரம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மக்களுடைய கபூரும் அந்த ராமேஸ்வரத்தில் தான் இருக்கு. ஹாபில் காபில்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 2 மக்களுடைய கபறுகளும் அந்த ராமேஸ்வரத்தில் தான் இருக்கிறது. ராமேஸ்வரம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு உண்டான இடம் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் தமிழர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், எல்லா மொழி பேசுபவர்களுக்காகவும் ஒவ்வொரு நபியை நாம் அனுப்பியிருக்கிறோம். ஒவ்வொரு மொழிக்கு ஏற்ற ஒவ்வொரு நபியை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்றால் தமிழ் மொழிக்கு வந்த நபியாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்க கூடும் என்கிற ஒரு செய்தி இங்கே புலனாகிறது அல்லவா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் ஹாபிலும் காபிலும் இங்கே அடக்கி இருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய கடைசி நேரம் வரைக்கும் அவருடைய குடும்பம் இந்த இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறது என்பதற்குண்டான சான்று நமக்கு கிடைக்கிறது. ஆக இந்த முதல் மனிதர் முதல் இஸ்லாமியர் என்றால் இந்தியன் மட்டுமல்ல, அவர் தமிழர் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்கிறோம். எனவேதான் அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இந்தியன் என்பதில் பெருமைப்படுகிறேன் அல்ல, தமிழன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். தமிழன் என்று சொன்னால் நமக்கு ஒரு தனி சந்தோஷம், ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்களே, ஒரு வீரம் நமக்கு அறியாமலே உள்ளிருந்து எழும் என்றால் முதல் படைப்பு தமிழனாகத்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஆக எதிர் வருகிற ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று நாம் அதிகமாக நினைவு கூற வேண்டியது என்னவென்றால், இந்த இந்தியா வேறு யாருக்கோ சொந்தம் கிடையாது, நமக்கு சொந்தம். இந்த இஸ்லாமிய மக்களுக்கு தான் முதல் உரிமை, முன்னுரிமை. எனவே இந்த இந்தியாவிலிருந்து நம்ம வெளியே போகணும்னு நம்மளை சொல்றாங்கன்னா வரலாறுகள் மாற்றப்பட்டு திணிக்கப்பட்டதே ஒழிய உண்மையான வரலாறு என்னவென்றால் இந்த இந்தியா இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்பதுதான் உண்மையான வரலாறு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் மத பேதமின்றி எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு ஏற்ற நாடாக இந்த இந்திய பூமி இருக்கிறது. இதை பல கலவரங்களை உண்டாக்கி பல சமயத்தார்களை வெளியாக்கி தன்னுடைய சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில பலரும் செயல்பட்டு வருகிறார்களே, அந்த முயற்சியை அல்லாஹ் தஆலா முறியடிப்பானாக. இந்த இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இன்ன பிற சமயத்தை சார்ந்தவர்களும் நல்ல முறையிலே சகோதரர்களாக ஒரு தாய் பிள்ளையாக வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. நமது எண்ணங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. குறிப்பாக நமது நாட்டங்கள் துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து ஹைராக ஆக்கி நம்முடைய கரம் சேர்த்து அருள் புரிவானாக. அதிலும் குறிப்பாக நாம் மரணிக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனும் திருக்கலிமாவை நபி வாயிலாக நமது வாயில் அல்லாஹ் வெளியாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.